ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து கால பைரவர் ஜெயந்தி. நான் பொதுவாகவே வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். என்னமோ தெரிலப்பா, யார் என்ன சொன்னாலும் வந்து எத்தனா பித்தந்திலியுன்ற கதையா யார் எதை சொன்னாலும் செய்வேன். அதான் என் நேச்சர். ஸோ அதனால நான் வந்து எவ்ரி அஷ்டமி வந்து சாயங்காலமா காலபைரவருக்கு வந்து தயிர் சாதம் வந்து அம்சம் பண்ணி கற்பூர ஆரத்தி காமிப்பேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து காலபைரவரோட ஜெயந்தி, இன்னைக்கு புதன்கிழமை. இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரியல, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நிறைய இதுவாகி வருது, ஜம்புலாய் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இப்பதான் குளிச்சுட்டு வந்து பெருமாளுக்கு விளக்கேற்றி எல்லாம் ஆயிடுத்து. நான் என்ன பண்ணி விடுறேன், ஃபர்ஸ்ட் சாதத்தை வச்சு விடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தாக்கா, இது காய் எல்லாம் வாங்கின்னு வந்தேன். இப்பதான் போய் காய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா காருமே வந்து ஹார்ன் வந்து ஒரு வாரமா ஒர்க் பண்ணல, அப்படியே தான் ஓட்டின்னு இருக்கேன். ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸல் ஆயிட்டேன் அதுல. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் சேஃப். நான் இன்னைக்கு கொண்டு போய் காத்தால சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு ஹார்ன் சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து எங்க கேப்சிகம், எல்லா கலர் கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பன்னீர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ புலாவ் மாதிரி கேட்டா யூஸ்வலாவே எங்க அப்பாவுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிடவே மாட்டா, படுத்தி தீத்துருவா. ஒன்ஸ் உடம்பு பெட்டர் ஆயிடுத்து அப்படின்னா பெஸ்ட் சிம்டம் என்ன தெரியுமா, மெனு சொல்லுவா. நேற்று ராத்திரியும் அப்படிதான். என்ன ஆச்சு, வேற ஏதோ டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்லா ஜீரா மிளகு தட்டி போட்டு ரசம் வந்து கரைச்சி ஒரு பாத்திரத்துல கொடு அப்படின்னா, சரின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து சாதம் வச்சு ரசம் பண்ணி அப்பளம் பொரிச்சு பிளெண்டர்ல போட்டு கொடுத்தேன் நான். ஸோ அது மாதிரி மெனு சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஸோ இன்னைக்கு உண்டான மெனு பார்த்தேன்னாக்கா இந்த காய்கறிகள்லாம் வச்சுதான் இருக்க போறது. இதே மெனுவை நீங்க வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் கீன்வா வச்சு பண்ணலாம், உடைச்ச கோதுமை வச்சு பண்ணலாம். இது அப்படியே நீங்க வந்து ஏகாதசி நாட்கள்ல சாதம் சேர்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிற நாட்கள்ல சாதத்துக்கு பதிலா கீன்வா அண்ட் கோதுமை, உடைச்ச கோதுமை எல்லாம் வச்சு இதே ஐட்டங்களை வெங்காயம் பூண்டு இல்லாம பண்ணி சாப்பிடலாம். புரோட்டீன் ரிச், உங்களுக்கு வந்து ரொம்ப பசி தாங்கி நிற்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை டாய்லெட் போகணும். அதே போல வாரத்துக்கு 2 நாள் தலை குளிக்கணும், மாசத்துக்கு 2 நாள் பட்னி இருக்கணும். அதுதான் ஏகாதசி. ஏகாதசினாலே கம்ப்ளீட்டா பட்னி இருக்கணும். அதே போல வருஷத்துக்கு 2 தடவை குடல் கிளீன் பண்ணும். இது இருந்தாலே நமக்கு வந்து வியாதி வராது அப்படின்வா இது. ஸோ பொதுவாகவே பட் நமக்கு இப்பெல்லாம் வந்து இந்த ஏகாதசி நாட்கள்ல வந்து சாதத்தை அவாய்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்டா என்னமோ நிறைய பண்ணி அன்னைக்கெல்லாம் நல்லா ஃபுல்ஃபில்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து சுகர்காரா எனக்கு பசி தாங்காதுன்னு சொன்னேன்னாக்கா, சாதத்தை ரீப்ளேஸ் பண்ணி இந்த காய்கறிகள்லாம் போட்டு இதே ஐட்டத்தை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டே ஃபுல்லும் உங்களுக்கு நல்லா பசி தாங்கி இருக்கும். ஸோ இன்னைக்கு உண்டான மெனுவுக்கு போலாம் வாங்கோ. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சாதம் வச்சு தயிர் சாதம் கலந்து, தாளிச்சு தயிர் சாதம் கலந்து அம்சம் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா இந்த புலாவ், குக்கும்பர் ரைத்தா இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதம் எடுத்து ஆஃப் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் தயிர் உப்பு கலந்து தாளிச்சு குத்தி தயிர் சாதம் ரெடி பண்ண வேண்டிதான். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற ஐட்டம்லாம் இதுதான். ஸோ இன்றைக்கி அப்பாவின் ஆணைப்படி இந்த ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான்
பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும், புலாவ் பண்ணி ஒரு ரைத்தா பண்ணி சிப்ஸு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் ஆகிடுத்து. சம் ஆஃப் த டிஷ் நமக்கு டேஸ்டியாக சாப்பிடணுன்னா வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐட்டம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் கட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில பேருக்கு அது லபோரியஸாக கூட இருக்கலாம். ஸோ அதனால சொல்கிறேன். நான் அரைச்சிக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா 2 எடுத்துட்டுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய். எப்பயுமே சுருள் பட்டை எடுத்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு எடுத்துட்டுருக்கேன். சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக மிளகு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது அத்தனையுமே நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டிதான். அதுக்கப்புறமா 3 கலர் கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன், வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு கம்ப்ளீட் பன்னீர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி. இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் லிக்யூடு, அதாவது 1 டம்ளர் ஜலமும் 1 டம்ளர் தேங்காய் பாலுமே எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஆகிடுத்து. அப்படியே குக்கரில் போட்டு 1 பாட் குக்கிங் பண்ணி இறக்க வேண்டிதான். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். அப்புறமா 2 க்யூப் பட்டர் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து வெண்ணெய் மெல்ட் ஆகிடுத்து. நான் இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிட்டுறேன். பழைய மிக்சியிலையே போட்டுட்டு புது மிக்சியில் வச்சு அரைச்சிட்டேன். அதாவது பழைய மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி புது மிக்சியில் வச்சு அரைச்சிருக்கேன். ஒன்லி இது என்னென்னா, இந்த ஸ்பீடு, மிக்சியோட ஸ்பீடு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த அரைக்கிறதுல வித்தியாசப்படுறது. பழைய ஜாரில் பிளேடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த அரைச்ச விழுதோட இப்போ வெங்காயம், காய்கறிகள்லாம் 1 பை 1 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் பார்த்தா நல்லா வதங்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ கேப்சிகம் எல்லாத்தையுமே 1 பை 1 போட்டுக்கலாம். ஸோ 3 கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன். இதுவுமே இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா கடைசியாக பன்னீர் போடலாம். ரொம்ப பன்னீர் போட்டு வதக்கிண்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருக்கேன், அதாவது சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் காயில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர், அரிசி, தேங்காய் பால் எல்லாம் கலந்து ஒன்றா வைக்க வேண்டியதான். ஸோ அரிசி 1 டம்ளர் ஜலம், இன்னும் 1 டம்ளரில் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். பன்னீரையும் ஆட் பண்ணிவிடுறேன். இது எல்லாத்தையுமே இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ஜலம் குத்திருக்கேன், 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன், 1 டம்ளர் அரிசி. இப்போ அரிசி ஜலம் குத்தியாச்சு. நான் இப்போ வந்து தேங்காய் பால் குத்தி விடுறேன். ஸோ இவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து தேங்காய் பால் வந்து உடம்புக்கு வாய் புண்ணு, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸு மருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிங்கோ, நிறைய தேங்காய் பால் ஐட்டங்கள்லாம் எடுத்துட்டேன்லாம் வாய் புண்ணு, வயிறு புண்ணெல்லாம் சரி பண்ணும். அதே போல் தூக்கம் கொடுக்கும். மருந்துகள்லேயே தூங்கணுன்றதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கசகசா இதுக்கெல்லாமே நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே கலந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கினேனாக்கா பன்னீர் கலர்ட் கேப்சிகம் புலாவ் நமக்கு ரெடி ஆகிடும். குக்கும்பரை வந்து தோல் சீவி நல்லா சீவியில் வந்து சீவி எடுத்து குக்கும்பர் ரைத்தா பண்ணிக்கலாம். 2 சவுண்டு வந்துடுத்து. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறேன்.
ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை சுட சுட ரெடியாக எடுத்து பார்த்தேன்னாக்கா கலர்ட் கேப்சிகம் வித் பன்னீர் தேங்காய் பால் எல்லாம் போட்டு ஒரு அம்சமான ஒரு புலாவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் சாதம் பெருமாள் அம்சைக்கு, அதுக்கப்புறமா கிக்கும்பர் ரைத்தா, எல்லாத்துக்கும் மேலே ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.